ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் சீசன், ஃப்ரைடேனுடைய மூமெண்ட்டு. மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நெகட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. -307 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,530 இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். 49,100 கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனே இந்த லெவல்ஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி அடுத்த கேண்டில் செல்லிங் வந்ததுனால நம்ம லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி 48,660 வரைக்கும் லோ வந்திருக்கு. லோ வந்துட்டு 48,923 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கில் இருந்து அதற்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த க்ளோசிங் லெவலை வச்சு இதற்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து அதனை அன்னைக்கான டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,660 வந்து லோ, 650 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட்டு 48,300 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே சப்போர்ட் ஜோனு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49,100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 49,280 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் May 6 எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து பார்த்தோம் பேஸ் பண்ணி தான் அடுத்தது இருக்குது. அதாவது 49,100 இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு, அதாவது 48,650 இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப ஃபர்தராக இன்னும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே 49,100க்கு மேலே இருந்தால் பையிங்கு. இந்த லெவல்ஸை வந்து 49,100க்கு மேலே போகாத வரைக்கும் கோ டு ஷார்ட் தான். இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருந்தால் கோ டு லாங். 49,100க்கு மேலே போனால் மட்டுமே, அதுக்கு மேலே இருந்தால் மட்டுமே கோயிங் லாங். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் கோ டு ஷார்ட். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.